ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வீடியோ எங்களால் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வானொலி ஒரு பெரிய கடாயை வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 2 கிலோ சிக்கனுக்கு செய்ய போகிறோம். ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுனையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அது வந்து எப்படி இருக்கணும்னா ரெட் கலராக வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ நான் அடுத்தது என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. உருவி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், செஞ்சிட்ருக்கிறது என் தங்கச்சி தான். அவள் தான் செஞ்சிட்ருக்கா. நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்க சேர்ந்துருக்கோம். நைட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதில் நைட் எல்லோரும் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த எண்ணெயிலேயே நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 கிலோ சிக்கனுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. 2 கிலோ சிக்கனுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு நல்லா அந்த நம்ம இது போட்டுருவோம், என்னது வரமிளகாத்தூள் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதிலையே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சிக்கனும் மேலே கொஞ்சம் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு பிடிக்கும் சிக்கனில். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசியாக உப்பு போட்டோம்னா அது சிக்கனில் பிடிக்காது. அதனால் இப்போவே சிக்கனில் போட்டுக்கோங்க. கூட வந்து அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அதை வந்து தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றலாம். ஆனால் எத்தனை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. அந்த சிக்கனில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்திருக்கும், ஓகேங்களா. நல்லா இப்போ கலந்து விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இனிமேல் தான் வந்து சிக்கன் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 6 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா கிளறினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனிங்கன்னா தான் இப்போ அந்த தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த தக்காளி சீக்கிரம் நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். அதை நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் பொடி மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சிக்கன் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் இருந்தது, அரை பாக்கெட், அதை போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு கால் பாக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா 2 கிலோ சிக்கன் போட்டிருக்குறோம் இல்லைங்களா. அதனால் வந்து ஒரு 100 கிராம் சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். அந்த சிக்கனில் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுவும் இருக்குது. நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். மேலே வந்து மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் போடணும். அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த சீரகத்தூள் போடுறது காட்டுறேன், அதை பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா. சீரகத்தூள் போட்ட கிளிப் எப்படியோ கட் ஆயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் சீரகத்தூள். கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை போட்டு, பொட்டுக்கடலையும் சீரகமும் 2 சேர்ந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து லாஸ்ட்டாக போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா அது கெட்டி ஆயிரும். உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ட்ரை வேணால் குழம்பு மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பொட்டுக்கடலை தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டு கலக்கி விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, பாய்.